என் அன்பு பிள்ளையே, தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் சூழ்நிலை காரணமாக தன்னுடைய மனைவியை இழந்த அல்லது மனைவியை விட்டு பிரிந்த ஒரு ஆணால் உன்னுடைய வாழ்க்கையே இன்று சூனியமாகி மோசமான நிலைக்கு வந்திருக்கிறது. என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற விஷயம் யாரை பற்றியது என்று முதலிலே நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். இவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக அறிந்திருப்பாய். அவசியமே இல்லாமல் உன்னுடைய இரக்கமான மனதை அவர்களிடத்திலே காட்டியதால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வந்தது. ஆரம்பத்திலேயே நீ அளவோடு இருந்திருந்தால் உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது. என் பிள்ளையே, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிறது அல்லவா? என் தங்கமே, இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய மனநிலையானது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. என் செல்ல குழந்தையே, அவர்கள் தங்களின் வாழ்க்கை சரியில்லை என்று மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று நீ ஏதோ ஒரு உதவிக்காக சில காரியங்களை செய்தாய். அது இயல்பாக எல்லோரும் செய்யக்கூடிய காரியம்தான் என்றாலும் ஒருவர் உதவிகள் செய்வதை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அல்லவா? நாம் தான் தனிமையாக வாழ்கிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆனால் மற்றவர்களாவது நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு ஏதேனும் உதவிகள் செய்தால் அதை பெற்றுக்கொண்டு நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வு கூட சில சமயங்களில் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று சில சமயங்களிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தன் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அதை அவர்களது மனது ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கிறது. என் தங்கமே, இவர்களை தேடி நீ வேறு எங்கும் அலைய தேவையில்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளில் இருக்கின்ற ஒரு ஆணை பற்றித்தான் உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே, நாம் யாருக்காவது உதவிகள் செய்யும் பொழுது அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அல்லது அவர்களுடைய பழக்க வளத்தை நெறிப்படுத்தும் முறையாகவோ அல்லது அளவுடன் பேசி அவர்களை நல்வழிப்படுத்தும் வழியாகவோ அவர்களிடத்திலே பேசியிருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, ஒரு சில இடத்தில் நீ தவறு செய்து விட்டாய். நீ கேட்கலாம், அப்பனே, நான் என்ன தவறு செய்தேன்? நான் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துன்பங்களில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று தானே நல்லதைத்தானே செய்தேன் என்று கூட நீ என்னிடத்திலே சொல்லலாம். என் செல்ல பிள்ளையே, இந்த அப்பன் சொல்வதை நீ நிதானமாக கேள். நிச்சயமாக அவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்வதற்கும் நீ செய்த செயலுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, பொதுவாக தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்து நிற்கின்றவர்களுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதுவும் தன்னுடைய கவலைகளை மறக்க மது அருந்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டும் தன்னைத்தானே கெடுத்து கொண்டு சுய நினைவு இல்லாமல் சில காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் நாம் கவனமாகத்தான் கையாள வேண்டும் அல்லவா? இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்திலே சொல்லிக் கொள்ளும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கமானது வந்து விடுகிறது அல்லவா? இதுபோல நாமும் தானே சந்தோஷமாக வாழ்ந்தோம். இப்பொழுது அந்த வாழ்க்கைக்கு விதியின் காரணமாக பிரிவு வந்து விட்டதே, அல்லது வாழ முடியாமல் நிரந்தர பிரிவானது வந்து விட்டதே என்று உன் மீது பொறாமைப்படத்தான் செய்வார்கள். அந்த பொறாமையானது எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படலாம் அல்லவா? ஏற்கனவே காயம்பட்டு வேதனைகளோடு இருக்கக்கூடிய நமக்கு இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தாமல் இருக்கலாமே என்றுதான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
காலத்தினுடைய கட்டாயம் இவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, இது போன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மற்றவர்கள் துணையோடு இருப்பதை பார்க்கும் பொழுது சிலருக்கு ஏக்கமும் சிலருக்கு பெருங்கோபமும் வருவதில் தவறில்லை என்று அவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதையெல்லாம் நீ முன்பே புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல என் தங்கமே, பொதுவாக கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற அந்யோன்யமானது 4 சுவற்றுக்குள் நடுவில் இருந்தால் மிகவும் உத்தமம். வெளியில் சென்று அதை மற்றவர்களிடத்திலே பெருமைக்காக அன்பினை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் வரப்போவது இல்லை. அதே நேரத்தில் இதுபோன்று ஒருவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது, வருத்தத்திலே ஏக்கத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் முன்னால் சென்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை எல்லாம் பேசிக்கொண்டு இருந்தால் அது அவர்களை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் மனதிற்குள் நிச்சயமாக ஒரு தவறான எண்ணத்தை தான் உருவாக்கி விடும் என்பது ஏன் உனக்கு புரியாமல் போனது? என் அன்பு பிள்ளையே, இன்னொரு விஷயத்தை பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம், நம் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது, அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு அவர்கள் நினைக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட பெருந்தன்மையான குணம் அவர்களிடத்திலே இல்லை என்றால் உன்னை பற்றி அவர்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் வரும் என்பதை நீயாகவே உணர்ந்து அதையெல்லாம் முன்னவே தவிர்த்திருக்க வேண்டும் அல்லவா? நீ ஆரம்பத்திலே சிறிது இடம் கொடுத்த காரணத்தினால்தான் இப்பொழுது உன்னையே அச்சுறுத்தும் அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது. இதுவரை நீ எந்த ஒரு தவறும் செய்தது இல்லை. நீ உன்னுடைய துணைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நேர்மையாக உண்மையாகத்தான் இருந்து வருகிறாய். அதிலே இந்த அப்பனுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இன்னொருவர் மனம் வருத்தப்படும்படியான பேச்சுக்களை பேசுவதோ, உனக்கு உதவிகள் வேண்டும் என்பதற்காக அவர்களை பயன்படுத்தி கொள்வதோ தவறான செயல் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இப்பொழுதாவது நீ திருந்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே தடுத்து விடுவது இருவருக்கும் நல்லதல்லவா? உன்னுடைய இரக்க குணத்தை நான் பாராட்டுகிறேன். ஆனால் என் பிள்ளையே, நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மனைவியை இழந்த அவர்களுக்கு நீ உறுதுணையாக நல்ல நட்பாக உன் துணையோடு நீ அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா? அதை துணையோடு தான் நீ செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உன் துணையோடு அவர்களுக்கு நல்ல ஆறுதலையும் கொடுக்க வேண்டும். அப்படி நீ எல்லா விஷயத்திலும் உன் துணையோடு அவர்களுக்கு உதவிகளை செய்திருந்தாயானால் அவர்கள் மனதில் என்றும் தவறான எண்ணங்கள் என்பது தோன்றி இருக்காது. ஆனால் நீ அவர்களை ஒரு உறவாக மட்டும்தானே உன் வார்த்தைகளால் அழைத்து கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் இனி நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களின் மீது உனக்கு உண்மையாகவே அக்கறை இருக்கிறது, அன்பு இருக்கிறது என்றால் நல்ல ஆறுதலை தரக்கூடிய நட்பாக நீங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு குடும்ப உறவாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் அது உங்கள் இருவருக்குமே உத்தமமாக இருந்திருக்கும். என் செல்லமே, இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன என்பதை உன் அப்பன் சொல்லாமலேயே நீயாகவே புரிந்திருப்பாய். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கெல்லாம் இவர்களாகவே காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள். உனக்கென்று ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் கூட இவர்களாகவே ஓடி ஓடி வந்து செய்தும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உதவிகளை எல்லாம் நீ பெறும்பொழுது அவர்கள் மனதில் தவறான எண்ணங்கள் வந்து விடாதபடி நீ பேசி நன்றியுணர்வோடு நீ இருந்திருக்க வேண்டுமல்லவா? அப்படி நீ செய்யாமல் இருந்ததுதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது சில சஞ்சலங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் யோசிக்காமலே சில விஷயங்களை எல்லாம் செய்து விடுகிறாய். ஆனால் இப்பொழுது அதை நினைத்து நீயாகவே துன்பமும் பட்டு கொண்டிருக்கிறாய். அவர்களும் ஆரம்பத்தில் உன்னிடத்திலே
நல்ல அன்போடுதான் நட்பாகத்தான் பழகி இருக்கிறார்கள். உனக்கு உறுதுணையாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிய பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்த தோன்றவில்லை. மனதளவில் பாதிக்கப்பட்டதனாலோ என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இந்த வாழ்க்கையை எப்பொழுதோ முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த காலமும் உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் உன்னால் தான் தாண்டி வந்து இப்பொழுது நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது என் தங்கமே, உன்னால் முடிந்த அளவிற்கு உன் துணையோடு சேர்ந்து அவர்களுக்கு நல்ல ஆறுதலை நீ கொடுக்க வேண்டும். அவர்களின் மனதில் தவறான எண்ணங்களோ அல்லது காயங்களோ இருந்தால் கூட அதையெல்லாம் சரியான முறையில் இலைமறை காயாக அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுடைய துணையோடு சேர்ந்து வாழும்படியோ அல்லது புதிதாக வேறு ஒரு திருமணத்தையோ செய்து கொள்ளும்படி நீ பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை துணை என்பது இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லோருக்கும் அவசியமானது. துணையில்லாத வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் என்பதை சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஏனென்றால் என் குழந்தைகள் அனைவரும் நல்ல மனப்பக்குவத்தை கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளும் போது அவர்களிடத்தில் எந்த ஒரு தவறான எண்ணமும் சஞ்சலமும் தோன்றிவிடாது. அதுவே நாம் அதிகமாக அக்கறை எடுத்து கொள்கிறோம், அதிகமாக அன்பினை காட்ட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு தேவையில்லாமல் இரக்கத்தை காட்டுகிறேன், நான் தனியாகவே மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் எந்த ஒரு முயற்சிகளையும் நீ தனியாக செய்யக்கூடாது. ஏனென்றால் எந்த சூழ்நிலையில் யார் எப்படி மாறுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. கண் இமைக்கும் நேரத்தில் கூட சில தவறுகள் நடந்துவிட வாய்ப்பு இருக்கிறது அல்ல. மது பழக்கம் மற்றும் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் மனைவியை இழந்த ஆண்களின் நிலைமையானது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களாலேயே சில நேரங்களில் உணர்ந்து கொள்ள முடிவது இல்லை. அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் முன்னெச்சரிக்கையோடு தான் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அளவோடு தான் பேச வேண்டும். நமக்கென்று ஒரு எல்லையை நாம் வகுத்து கொண்டுதான் அவர்களுக்கான உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, ஒரு நிமிடம் நீ கண்களை மூடி சிந்தித்துப்பார். ஏதேனும் தவறாக ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றால் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை என்ன ஆகப் போகிறது? உன்னுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் எந்த நிலையில் இருக்கும் என்பதை யோசித்துப்பார். உன்னால் கற்பனை கூட செய்ய முடியாது அல்லவா? அதனால் என் அன்பு பிள்ளையே, இதோடு இதுபோல உன் வாழ்க்கையில் இன்னும் நடக்கவில்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீ என்றும் அழைத்து சென்று விடாதே. ஏனென்றால் குடும்ப உறவுகள் என்பது மிகவும் முக்கியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளையே, தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னுடன் இல்லை, தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னிடத்திலே இல்லை என்பதால் மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது நன்றாக உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? அவர்களுடைய வாழ்க்கையை தான் அப்படி சென்று விட்டது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையும் அதுபோல ஆகிவிடக்கூடாது அல்லவா? ஏனென்றால் என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமானது ஆண்களை விட பெண்கள் மீது மிக எளிதில் அவதூறுகளை பரப்பி விடுவார்கள், எளிதாக சந்தேகப்பட்டும் விடுவார்கள். அதையெல்லாம் நாம் நிரூபிக்க வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கையே நமக்கு நரகமாகிவிடும். இதையெல்லாம் நினைத்து உன் மனது படுகின்ற பாடானது என்னவென்று இந்த அப்பனுக்கு நன்றாக தெரிகிறது. அதனால் என் அன்பு பிள்ளையே, இனிமேல் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நீயாகவே புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காகவும் வருந்தாதே, எதை நினைத்தும் கலங்காதே. உன்னுடைய மனதில் எந்தவித குற்ற எண்ணங்களோ தவறோ எதுவும் இல்லை. அவர்களிடத்திலும் அதுபோன்று எண்ணங்கள் உருவாகிவிடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். அவர்கள் ஏனோ
தன்னுடைய வாழ்க்கை துணை இல்லாத காரணத்தினால் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தன் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தவறான மது பழக்கத்திற்கும் அடிமையாகி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களும் நல்லவர்கள்தான். ஆனால் யாருக்கு எப்படி உதவ வேண்டும், யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து நடந்து கொண்டால் என் பிள்ளையே, உன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதிலே உனக்கும் உன்னுடைய துணைக்கும் நல்ல திருப்தி கிடைக்கும். அது மட்டுமல்ல, உன்னால் அவர்களுடைய வாழ்க்கை சரியானது என்று நினைத்து உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் அவர்கள் என்றுமே நன்றி கடன் பட்டு இருப்பார்கள். இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னை நான் சரியாக வழி நடத்துவேன். உனக்கு ஏதேனும் அவப்பெயர் வந்துவிடக்கூடாது. நீ நன்றாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் நீ முன்னுதாரணமாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இதையெல்லாம் உனக்கு எச்சரிக்கையாகவே உன் அப்பன் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால் என் அன்பு பிள்ளையே, அப்பன் சொன்னதை கவனமாக கேட்டு நீ உன் வாழ்க்கையில் பின்பற்றி அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.